إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الحدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உள தூய்மையோடு பின்பற்றி மரணித்து விட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உள தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. அவர்கள் அனைவரும் எதிர்பார்க்கின்ற உயர் சுவனங்களிலே அல்லாஹ் அவர்களை அவனது அருள் கொண்டு நுழைவித்தருள்வானாக. ஒட்டுமொத்த படைப்பினங்களின் படைப்பாளனான கண்ணியமிக்க அல்லாஹ்வின் வேதத்தின் ஒரு வசனம் 47வது அத்தியாயம் 33வது வசனம். இதன் முன்னைய வசனமும் பின்னைய வசனமும் படைத்த அல்லாஹ்வின் நேர்வழியை மறுத்து விட்டவர்களை நோக்கி பேசுகின்ற அல்லாஹ் இந்த இரண்டு வசனங்களுக்கு இடையிலே சத்தியத்தை மறுக்கின்ற காஃபிர்களுடைய பண்பை விட்டும் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை எச்சரிக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வின் தூதருக்கும் வழிபடுங்கள். வலா துப்திலு அமாலக்கும். உங்களுடைய நல்லமல்களை வீணாக்கி விடாதீர்கள். இன்றைய இந்த ஜும்மாவிலே இந்த ஒரே ஒரு உபதேசத்தை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். கலிமா சொல்லுகின்ற எமது சமூகத்தின் மிக பரிதாபமான நிலை. சத்தியத்தை நிராகரித்தவர்களின் பண்புகளை தமதாக்கிக் கொள்கின்றார்கள். எதற்காக இந்த தீனை நாம் ஏற்றோம் என்ற அடிப்படையை பாமர மக்கள் அல்ல, படித்து கலாநிதி அல்லாமா என்ற பெரும் அறிஞர் பட்டம் பெற்றவர்களெல்லாம் இந்த வசனம் எச்சரிக்கின்ற உண்மையை மறந்து அதிகம் அவர்கள் நல்லமல்கள் செய்தாலும் தங்களது நல்லமல்களை வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுக்கு வழிபடுங்கள், அல்லாஹுடைய தூதருக்கு வழிபடுங்கள் என கூறிய அல்லாஹ் வலா துப்திலு அமாலக்கும், உங்களது அமல்களை வீணாக்கி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுவதன் கருத்து என்ன? மிக கவனமாக காது கொடுத்து கேட்டுக்கொள்ளுங்கள். என்னுடைய வார்த்தைகள் அல்ல, என்னுடைய விளக்கம் அல்ல. குர்ஆனை தருகின்ற அல்லாஹ்
சும்ம இன்ன அலைனா பயானா, அதன் விளக்கத்தை தருவதும் எமது கடமை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படி என்றால் அல்லாஹ்வையும் தூதரையும் பின்பற்றுவதை கடமையாக்கிய அல்லாஹ் உங்களுடைய நல்லமல்களை வீணாக்கி விடாதீர்கள் என சொன்னதற்கு எங்கே என்ன விளக்கம் தந்திருக்கின்றான்? இன்னும் ஒரு இடத்திலே மிக தெளிவாக அல்லாஹ் கூறுகின்றான், மக்களுக்கு இறக்கப்பட்டதை நீர் அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக உம்மீது இறக்கி அருளினோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் நபியை பார்த்து. அப்படி என்றால் அந்த நபி அவர்கள் ஒவ்வொரு அமலுக்கும் என்ன விளக்கம் கூறுகின்றார்களோ, எப்படி செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்களோ, அந்த வழிமுறையை பின்பற்றாமல் ஒரு மனிதன் மார்க்க நற்காரியம் செய்தால் அவனது அமல் வீணாகிவிடும், ஏற்கப்பட மாட்டாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடம் நல்லமல்கள் செய்து அதற்குரிய கூலியாக சுவனத்தை அடைய வேண்டும் என்றால் தன்னுடைய நல்லமல்களோ தன்னுடைய ஈமானோ வீணாகிவிடக் கூடாது என்றால் ஒவ்வொரு நல்லமலும் ஏற்கப்படுவதற்கு 2 நிபந்தனைகள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் இஸ்லாத்தின் அச்சாணி அல் இஹ்லாஸ் என்ற அல்லாஹுக்காக என்ற தூய்மை. அதே நேரம் ஒரு நல்லமல் ஏற்கப்படுவதற்கான 2 நிபந்தனைகளில் இரண்டாவது, ஒரு விடயத்தை எப்படி செய்வது என்று நபி அவர்கள் காட்டி தந்தார்களோ அதே போன்று அதனை செய்வதுதான் ஒரு நல்லமல் ஏற்கப்படுவதற்கான 2 நிபந்தனைகளாகும். இந்த சரியான அடிப்படையை இமாம் ஷாஃபி அவர்களும் கூறியிருக்கின்றார்கள். இமாம் ஷாஃபி அவர்களுடைய வழிமுறை அல்லது அவர்கள் தெளிவாக கூறுகின்றார்கள், இங்கே அல்லாஹ் எதனை கட்டளையிட்டானோ அல்லாஹுக்கு வழிபட வேண்டும் என்பதிலே எமக்கு மாற்று கருத்து இருக்காது. அதனோடு சேர்த்து அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? வஅத்தீஉர் ரசூல், தூதரை பின்பற்றுங்கள். இப்போது அல்லாஹ் குர்ஆனிலே எந்த ஒரு அமலையும் எந்த ஒரு விடயத்தையும் சுருக்கமாகத்தான் கூறுவான். எனவேதான் குர்ஆனை தந்துவிட்டு அதன் விளக்கத்தையும் நாமே தருவோம் என அல்லாஹ் கூறுகின்றான். இப்போது கலிமா சொன்ன எமது சமூகத்தின் தற்போதைய நிலையை பாருங்கள். சாதாரண மனிதர்கள் அல்ல, பெரும் முஃப்திகளுடைய அல்லாமாக்களுடைய நிலையை நான் கூறுகின்றேன். ஜகாத்துல் ஃபித்ர் என்ற ஒன்று எம்முடைய சிறு பிள்ளைகள் கூட அறிவார்கள். இது எந்த அளவு கொடுக்க வேண்டும்? ஷாஃபி மதுஹபின் நாம் அறிந்த சட்டம் 2.5 கிலோ நாம் உண்ணுகின்ற உணவிலிருந்து கொடுக்க வேண்டும். மக்களை வழிகெடுக்கின்ற சுன்னத் வல் ஜமாத் என கூறுகின்ற இந்திய ஒரு வழிகேடர் 3 கிலோ 200 கிராம் கொடுக்க வேண்டும் என ஷாஃபி மதுஹபிலே இருப்பதாக கூறுகின்றார். ஹனவி மதுஹபுடைய சட்டம் என்ன? 2 கிலோ 200 கிராம் கொடுத்தால் போதுமானது என கூறுகின்றார். ஏன் இந்த தடுமாற்றம் என்று அவரிடம் கேட்கப்பட்ட போது இரண்டுமே ஹதீஸ் தான் என கூறுகின்றார். இரண்டுமே ஹதீஸ் என கூறுகின்ற இவர் மிக தெளிவான நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சா, அதாவது ஒரு மனிதனுடைய 2 கைகளை சேர்த்து ஒரு முறை அள்ளுவதை முத்து என்று சொல்லப்படும்.
4 முத்து என்பது ஒரு சா ஆகும். எனவே நபியின் காலத்திலே எடையிலே நபி அவர்கள் கூறவில்லை, அளவையிலே கூறினார்கள். ஒரு சா உணவிலிருந்து வழங்க வேண்டும் என நபி அவர்கள் கூறினார்கள். இது ஹதீஸ் ஆகும். ஆனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியின் மரணத்திற்கு பின்பொரு காலத்திலே கோதுமை என்பது ஏனைய உணவுகளின் இரட்டிப்பு அளவிற்கு சமமாகின்றது, எனவே அரைசா ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுத்தாலும் போதுமானது என்ற கருத்தை வெளிப்படுத்தினார்கள். யாருடைய கருத்து? சஹாபியுடைய கருத்து. இப்போது இந்த கலாநிதி, ஹனபி மதுஹபை சேர்ந்த கலாநிதி நபியுடைய ஹதீஸிற்கு முன்னால் நபி தோழருடைய பிழையான விளக்கத்தை ஹதீஸ் என கூறி மக்களை வழிகெடுக்கின்றார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு உதாரணம் மட்டும் கூறுகின்றேன். எது ஹதீஸ், எது ஹதீஸ் அல்லாத வார்த்தை என்று தெரியாது. நபியை மதிக்கின்றோம் என கூறுவார்கள், சஹாபாக்கள் வழியிலே பயணிக்கின்றோம் என்று கூறுவார்கள், முன்னைய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபால் தாபியீன்கள் வழியிலே நாம் மார்க்கம் பின்பற்றுகின்றோம் என்று கூறுவார்கள். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடவும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடவும் இல்லை, அல்லாஹ்வின் தூதரினால் வழிகாட்டப்பட்டு நேர்வழி நடந்த சஹாபாக்கள் வழியிலே பயணிக்கவும் இல்லை. ஏன் ஷாஃபி, ஹனவி போன்ற அந்த இமாம்களின் வழியில் கூட பயணிக்கவில்லை. நபி தோழர்களில் ஒரு உதாரணம் பாருங்கள். நபி அவர்கள் மரணித்தார்கள். நபியின் மீது இருந்த அளவு கடந்த அன்பு, நபி மரணித்ததாக யாராவது கூறினால் தலையை வெட்டி விடுவேன் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முழங்கிக் கொண்டிருந்தார்கள். அறிவிலே மிகச் சிறந்தவர் என்று நபி அவர்களால் விளக்கம் கூறப்பட்ட நபி தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அகீதாவிலே தவறிவிட்டார்கள். மரணிக்காமல் நிலையாக இருப்பவன் யார்? அல்லாஹ் அல் ஹய்யுல் கய்யூம், என்றுமே நிலைத்திருப்பவன். மனிதர்களிலே முதன்மை மனிதர் நபி என்றாலும் நபியும் மரணிக்க கூடியவர். இன்னக மையித்துன் வ இன்னஹும் லமையித்தூன், குர்ஆன் வசனம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி தோழராக இருந்தாலும் பிழை விட்ட போது திருத்தினார்கள். இமாம் அபூ ஹனீஃபாவிற்கு என்ன பெயர் கூறுவார்கள் தெரியுமா? இமாமுல் ஆலம், மிகப்பெரிய இமாம். அதாவது ஹனபிகளுடைய நம்பிக்கைப்படி நபியை விட பெரிய இமாம், சஹாபாக்களை விட பெரிய இமாம். எனவேதான் இமாம் அபூ ஹனீஃபா என்ன தவறு விட்டாலும் அது சரிதான் என்று வக்காலத்து வாங்குவார்கள். ஆனால் எப்படி நாடகமாடுவார்கள்? அல்லாஹ்வை பின்பற்றுகின்றோம், நபியை பின்பற்றுகின்றோம், சஹாபாக்கள் வழியிலே தீனை பின்பற்றுகின்றோம், இமாம்களின் வழியிலே தீனை பின்பற்றுகின்றோம் என்று கூறுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தவறு விட்ட போது குர்ஆன் வசனத்தை ஓதி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருத்தினார்கள். நீரும் மரணிக்க கூடியவரே, அவர்களும் மரணிக்க கூடியவரே என்ற குர்ஆன் வசனத்தை ஓதி ஒரு சஹாபியின் பிழையை திருத்தினார்கள். சஹாபி செய்வதெல்லாம் ஹதீஸ் எனும் மடமையிலே அந்த சஹாபாக்கள் இருக்கவில்லை. ஆனால் ஹனபி மதுஹபின் கலாநிதி, சுன்னத் வல் ஜமாஅத்தின் அது நேர்வழி என்பதற்கான சாட்சி தரக்கூடிய ஆலிம்கள் என்ற பெயரிலே எது ஹதீஸ்,
எது ஹதீஸ் அல்லாத மனித கருத்துக்கள் என்ற பாகுபாடு தெரியாது. இமாம் அபூ ஹனீஃபா நபியை விட பெரிய இமாம் என்ற வழிகேட்டிலே இருக்கின்றார். ரமதானிலே நேர்வழி தரப்பட்ட மாதம், அல்லாஹ்வுக்காக நாம் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்று அல்லாஹ்விடம் சுவனத்தை எதிர்பார்த்து நல்லமல்கள் செய்கின்றோம். அல்லாஹ்வுடைய தீனிலே நல்லமல் என்பது குர்ஆனிலும் சுன்னாவிலும் உள்ளதை செய்ய வேண்டும். சுன்னாவிலே நபி அவர்கள் எப்படி செய்தார்களோ அப்படி செய்ய வேண்டும். குர்ஆன் சுன்னாவை விட்டு வேறு தீர்ப்புகளின்படி நாம் நல்லமல் செய்தால் எங்களது நல்லமல்கள் அழிக்கப்பட்டுவிடும். அல்லாஹ்விடம் ஒருபோதும் கூலி கிடைக்காது. எனவேதான் அல்லாஹ் விசுவாசம் கொண்டவர்களுக்கு உபதேசிக்கின்றான், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வழிபடுங்கள், உங்களது அமல்களை வீணாக்கி விடாதீர்கள். அதாவது நல்லமல் செய்யும் போது இஹ்லாஸ் இல்லையா, நீங்கள் எவ்வளவு நல்லமல் செய்தும் பிரயோஜனம் கிடையாது, அல்லாஹ்விடம் கூலி கிடைக்காது. இரண்டாவது, நபி அவர்கள் சொன்னதை விட்டு வேறு மனிதர்கள் கூறியபடி நீங்கள் செய்வீர்களா, அப்போதும் உங்களுக்கு கூலி கிடைக்காது, அமல்கள் வீணாகிவிடும். அமல் வீணாகாத முறையிலே தூய்மையோடு நபி வழியிலே நல்லமல்கள் நாம் செய்ய வேண்டும். அந்த தெளிவையும் நெருவழியையும் அல்லாஹ் எமக்கு தந்தருள்வானாக. ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. أما بعد. சஹாபாக்களின் நம்பிக்கை, மனிதனும் ரீதியிலே சஹாபாக்களிலே தவறு நடக்கலாம் என்ற நம்பிக்கை சஹாபாக்களிடமே இருந்தது. 4 இமாம்களிடமும் தங்களிடம் தவறு நிகழலாம், அது திருத்தப்பட வேண்டும் என்ற நம்பிக்கை இருந்தது. இப்போது இந்த சிறிய உதாரணத்தை வைத்து அடிப்படையை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் விடயத்திலே நபிக்கு முரணான தீர்ப்பை கூறினார்களோ, அதே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீர் நியமிக்கின்ற விடயத்தில் தனக்கு தெரியாத ஒரு ஹதீஸை மற்றொரு சஹாபி கூறிய போது குர்ஆனிலே சுன்னாவிலே இல்லாததை கூறுகின்றீர்களே என்று மறுத்தார்கள். அதாவது குர்ஆன் சுன்னாவில் உள்ளதுதான் மார்க்கம் என்ற புரிதல் அவர்களுக்கு இருந்தது. மற்றொரு சஹாபியின் கூற்றாக இருந்தாலும் குர்ஆன் சுன்னா அல்லாத சஹாபியின் கூற்று மார்க்கம் என்ற நம்பிக்கை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருக்கவில்லை. எனவே அந்த நபி தோழரின் வழியிலே ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது ஒரு சா என்று கூறப்பட்டுள்ளது. இலங்கையிலே 2.5 கிலோ பாரம் என்பது மிக பிழையான தீர்ப்பு. பாரத்தின் அளவிலே நபி அவர்கள் சொல்லவில்லை, ஏற்கனவே நான் சொன்னது போன்று சா என்று குறிப்பிட்டார்கள். பெரும்பாலும் அரிசியை நாம் வழங்குகின்றோம், அதனை நாம் நடைமுறையிலே எடுத்து பாருங்கள். இது அதாவது 2 கிலோ வருவதென்பதே மிகச் சிரமமானது. எனது கையால் நான் அளந்து பார்த்த போது 1.25 கிலோ, 1 கிலோ 240 மில்லிகிராம் எடையுடையதாக இருக்கின்றது. எனவே சாதாரண ஒரு நடுநிலை என்று 1.5 கிலோ என்று சொல்வதே மிக பொருத்தமானது. 2.5 கிலோ என்பது மிக பிழையானது. எப்படியோ ஒரு சா என்று நபி அவர்கள் கூறியதை அரை சா என ஒரு நபித்தோழர் மாற்றினால்
நபியை பின்பற்றுவீர்களா, நபி தோழர்களை பின்பற்றுவீர்களா? அதே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு தெரியாதது ஹதீஸ் என்று தெரியாமல் குர்ஆன் சுன்னாவில் இல்லாததை ஏன் கூறுகின்றீர்கள் என்று மறுத்தார்கள். இப்படி பல சம்பவங்களை பார்க்கலாம். எனவே இந்த ஜக்காத்துல் ஃபித்ருடைய விடயத்திலே ஹனவி மதுஹபிலே 3 கிலோ 200 கிராம் எனும் அளவிற்கு இஸ்லாத்தில் இல்லாத சட்டத்தை புகுத்தி இருக்கின்றார்கள். எல்லாமே ஹதீஸ்தான் என ஏமாற்றுகின்றார்கள். இதே போன்றுதான் இப்போது நடந்த இந்த பிறை விடயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். பேணுதல் என்ற அடிப்படையில் இஸ்லாத்திலே இல்லாதவற்றை புகுத்தி ஹராமான நாளிலே நோன்பு நோட்பது, பெருநாள் கொண்டாட வேண்டிய நாளை கைவிட்டு விடுவது, இப்படி இந்த மதுஹபுகள் பேணுதல் என்ற பெயரில் நபியை விட தாண்டி சென்று தங்களுடைய அமல்களை வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள். பிறை சாட்சியம் என்பது நபியின் காலத்திலே தொழுகை இல்லாதவனை முஸ்லிமாகவே எடுப்பதில்லை. எனவே சாட்சியம் சொல்லுகின்ற முஸ்லிம் நிச்சயமாக தொழக்கூடியவனாக இருப்பான். அதே நேரத்தில் சந்தேகம் ஏற்பட்டால் வெறும் சந்தேகத்தை கொண்டு நபி அவர்கள் நிராகரித்தார்களா? ஒன்றுக்கு பதிலாக பலர் கண்ட சாட்சியங்களை ஏதேனும் வார்த்தை பிழை விட்டுவிட்டால் அது சாட்சியம் கிடையாது என மறுத்தார்களா? விரிவாக விளங்க வேண்டிய விடயமாக இருந்தாலும் ஒரு நம்பிக்கையான மனிதன் சாட்சியம் சொல்லுகின்ற போது ஏதேனும் தவறுகள் ஏற்பட முடியுமா என்றால் வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் வெளிப்படையிலே நபி அவர்கள் நம்பினார்கள். தங்களிடம் வரக்கூடிய வழக்குகளை பற்றி சொல்லும் போது உங்களிலே ஒருவரை விட மற்றவர் வாத திறமையால் பிறருடைய சொத்து தனதுதான் என்று ஆதாரம் காட்டி எடுத்து சென்று விடுகின்றார். அதன்படி நானும் தீர்ப்பு வழங்குகின்றேன். உண்மையிலே அது அவருக்குரியது இல்லை என்றால் மர்மையிலே அவர் நெருப்பை சுமப்பார் என்று எச்சரித்தார்களே ஒழிய வெளிப்படையிலே தெரிவதை கொண்டு தீர்ப்பு வழங்கினார்கள். பிறை விடயத்தில் சாட்சியம் உண்மையா என்பதை நாம் ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். ஆனால் இல்லாத சட்டங்களை புகுத்தி வெளிப்படையிலே ஒரு முஸ்லிம் என நம்பக்கூடிய ஒரு மனிதனை அவனுடைய சாட்சியத்தை வெறும் சந்தேகத்தில் நிராகரிப்பது என்பது நபி வழியே கிடையாது. ஒட்டு மொத்தத்தில் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வழிபட வேண்டும். அது அல்லாத விடயத்தை மார்க்கமாக பின்பற்றினால் எங்களது நல்லமல்கள் வீணாகிவிடும். எனவே நேர்வழி எது என்றால் மதுஹபுகளோ தரீகாக்களோ இயக்கங்களோ இது போன்ற எந்த பிரிவுகளும் நேர்வழியும் கிடையாது, வழிகேடுமாகும். நல்லமல்கள் ஏற்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹுக்கும் தூதருக்கும் வழிபட வேண்டும். அல்லாஹ்வினதும் தூதரின் கூற்றிற்கு மாற்றமாக நபி தோழரின் கூற்றாக இருந்தாலும் சரி, இமாம்களின் கூற்றாக இருந்தாலும் சரி, பெரிய வழி என நம்பக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் இமாம் ஷாஃபி அவர்களுடைய வார்த்தையில் கூறுவதென்றால் நபியின் வார்த்தையை தவிர எந்த மனிதனை பின்பற்றுவதும் எமக்கு கடமை கிடையாது என்பதே உண்மையாகும். இமாம் ஷாஃபி அவர்களும் கூறினார்கள். எனவே இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் விடயம் உட்பட நூற்றுக்கணக்கான சட்டங்களிலே குர்ஆன் சுன்னாவை புறக்கணித்து தனி மனிதர்களின் பிழையான சட்டங்களை பின்பற்றுவோர் தங்களது அமல்களை வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள். நேர்வழியில் இருந்து தடம் புரண்டு பயணிக்கின்றார்கள்.
அவர்கள் சஹாபாக்கள் வழியில் பயணிக்கவும் இல்லை. எந்த இமாம்களின் மூலம் மதுஹபுகள் ஏற்படுத்தப்பட்டதோ அந்த இமாம்களின் வழியில் பயணிக்கவும் இல்லை. அல்லாஹ்வும் தூதரும் காட்டிய நேர்வழியிலிருந்து தூரமாகி செல்லுகின்றார்கள். எனவே இவ்வாறு நல்லமல் என்று நீங்கள் நினைத்து செய்தாலும் அதனை கூலி இல்லாமல் வீணாக்கி விடாதீர்கள் என அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகின்ற, அல்லாஹுக்கும் தூதருக்கும் வழிபடுகின்ற, தூதர் வழியிலே நல்லமல்கள் செய்கின்ற அல்லாஹ்வின் கூலியை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் இஹ்லாசுடன் பயணிக்கின்ற முஸ்லிம்களாக மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அக்கூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.